2026 27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வழங்கியிருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கை பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை அவருடைய எதிர்பார்ப்பினை எந்த அளவிற்கு பொய்யாக்கி இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். மிகவும் எதிர்பார்த்திருந்த இந்த பட்ஜெட் பெருத்த ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக அமைந்திருப்பதும், தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக தெரிவித்திருந்த பல வாக்குறுதிகள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே இடம்பெறவில்லை என்பதும் நாட்டு மக்கள் இன்றைக்கு நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தை எந்தெந்த வகையெல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பொய்த்து போக செய்திருக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பிலே மிக விவரமாக அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இவை அவற்றுக்குள் நான் அதிகமாக செல்ல விரும்பவில்லை. நான் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்க விரும்புவது, நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு சில கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதை ஒட்டி இதே அறிவாலயத்தில் நான் செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது பல கருத்துக்களை அதனை ஒட்டி நான் வெளியிட்டிருந்தேன். மிக முக்கியமாக அவர்கள் ஒரு 4 பாயிண்டில் அவர் விவரமாக சொல்லிகிட்டு இருந்தார். அந்த 4 பாயிண்ட்டுக்குமே நான் விளக்கங்களை சொன்னேன். இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் நாங்கள் என்ன தெரிவித்தோமோ அதுதானே இன்றைக்கு நடைமுறையிலே வந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு முன் எப்போதும் இல்லாத வகையிலே கடன் வாங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 10 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறீர்கள். அவர்கள் இத்தனை வருஷம் வாங்கின, உங்களுக்கு முன்பு இருந்த ஆட்சிகள் இத்தனை வருஷம் வாங்கியிருக்கக்கூடிய 5 லட்சம் கோடி கடனை நீங்கள் 5 வருடத்தில் 5 லட்சமாக கோடியாக ஆக்கி 10 லட்சம் கோடி வந்துவிட்டது என்று அன்றைக்கு நிதியமைச்சர் சொல்லி, இந்த கடன் சுமையை ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம்தான் உருவாக்கியது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை வேண்டுமென்றே திரித்து உருவாக்குவதற்கு அன்றைக்கு முற்பட்டார்கள். நான் அப்போதே தெளிவாக சொன்னேன், கடன் வாங்குவது என்பது அதற்கான அளவுகோல்கள், ஒன்றிய அரசு வகுத்திருக்கக்கூடிய அந்த அளவுகோல்கள், அதேபோல் நம்முடைய ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகோல்களுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்குகிறோம். தவிர இந்த கடன் வாங்கக்கூடிய விகிதம் என்பது ஆண்டுதோறும் அது 2 மடங்காக அது உயர்ந்து கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை வரும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 2 மடங்காக வருகிற போது தாவேக அரசு 5 ஆண்டு காலத்தை நீங்கள் நிறைவு செய்கிற போது உங்களுடைய கடன் அன்றைய தினம் ஏறத்தாழ 20 லட்சம் கோடி, இன்றைக்கு 10 லட்சம் கோடியாக இருந்தால் 20 லட்சம் கோடியாக வருவது இயற்கையாக இருக்கும் என்றும் கூட நான் அன்றைக்கு தெரிவித்தேன். இன்றைக்கு மதிப்பிற்குரிய நிதித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் செய்தியாளர்களை இன்றைக்கு சந்தித்திருக்கிறார். அப்போதும் அவர் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், கடன் எல்லாம் வாங்குவதையெல்லாம் குறைக்க முடியாது, மத்திய அரசினுடைய அனுமதியோடு தான் நாங்கள் கடன் வாங்குகிறோம், கடன் வாங்குவது அதிகரித்து கொண்டு தான் போகும் என்பதை இன்றைக்கு அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாகவே தெரிவித்திருக்கிறார். நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண்டு நெட் பாரோயிங் எவ்வளோ வாங்கியிருக்கிறார் என்று பார்த்தால் சொன்னால் 1,22,00,000 கோடி நெட் பாரோயிங் அவர்கள் இந்த ஆண்டு வாங்கியிருக்கிறார்கள். இதே அளவிலே போனீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அடுத்த 5 ஆண்டுகளில் நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல அந்த 10 லட்சம் கோடியை கடனாக அவர்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து போகிற போது நெட் பாரோயிங் 1 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த ஆண்டே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இப்போதே அவர்கள் 22,000 கோடி ரூபாய் அதை விட அதிகமாக கடன் வாங்குவோம் என்று இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.
இதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் வெள்ளை அறிக்கை அவர்கள் சொல்லுகிற போது என்னென்ன சொன்னார்களோ அவர்களுக்கு நான் விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். ரெவென்யூ டெபிசிட் எவ்வளவு இருக்கிறது என்று நம்முடைய ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் விட்டு போகிற போது 48,699 கோடி ரூபாய் இருந்தது. இன்றைக்கி எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க? 55,775 கோடி ரூபாய் ரெவென்யூ டெபிசிட் சொல்கிறாங்க. ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய் கூடுதலாக இன்றைக்கு ரெவென்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறையை அவர்கள் சொல்லுகிறார். அதே போல் மூலதன செலவு அன்றைக்கே சொன்னார்கள், நீண்டகால திட்டங்களை இந்த அரசு கொண்டு வரவில்லை, எல்லாவற்றையும் ஏதோ எடுத்து அள்ளி வாரி வழங்கிவிட்டார்கள், எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்காக போய்விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். மூலதன செலவுகளையே ஏதோ நாங்கள் செய்யாததைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். நாங்கள் அப்போ மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த தொகை டீம் பட்ஜெட்டில் 59,662. இப்போ இவங்க எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 56,985 கோடி ரூபாயை இன்றைக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 3,000 கோடி ரூபாய் மூலதன செலவிலே இன்றைக்கு அவர்கள் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்லே அவற்றை குறைத்து இன்றைக்கு இந்த மூலதன செலவுகளில் நம்முடைய நிதியமைச்சர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதை மூலம் பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொன்று ஒரு சொன்னாங்க, எஸ்ஓடிஆர், ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூஸ், மாநில அரசினுடைய சொந்த வரி வருவாய்களில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க போகும்போது 2,29,000, இப்போ எவ்வளோ தெரியுமா காமிக்கிறாங்க? 2,26,000 லட்சம், அதாவது 2,26,000 கோடி. ஆக அதில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 3,000 கோடி ரூபாய் அதிலே அவர்கள் குறைவாக காட்டுகிறார்கள். நான் எதற்காக இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று கேட்டால், இந்த மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் என்பது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் எங்களுடைய நிர்வாக திறமையினால், எங்களுடைய ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டினால் எங்கெங்கேயோ லீக்கேஜஸ்லாம் இருந்ததெல்லாம் என்று சொன்னார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் அடைத்து நாங்கள் செம்மையான திறமையான நிர்வாகத்தின் மூலமாக எஸ்ஓடிஆரை கூட்டுவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பார்ப்பேன் என்று சொன்னால் அதில் பெருமளவு அவர்கள் இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது. அது மாதிரி நீங்கள் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்தீங்கன்னா நாம் இருக்கும்போது 3,93,000 கோடியாக இருந்தது, இப்போது 4,05,000 கோடியாக அது அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டு என்னென்ன விஷயங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக தெரிவித்ததோ அந்த விஷயங்களிலே கூட இந்த அரசு முற்றிலுமாக இப்போது தோல்வியடைந்திருக்கிறது என்பதை இந்த அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முலாம் பூசப்பட்டு வேறு பேரிலே இந்த திட்டங்கள் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதை ஒழிய திட்டங்களுக்கான உரிய நிதிகளை கூட பெருமளவில் விடுவிக்கவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ் வளர்ச்சித்துறை, இந்த துறைக்கு எவ்வளவு இந்த ஆண்டு நிதி என்று கூட தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அறிவிக்கிறதுக்கு இன்றைக்கு தயாரில்லை என்பதை பார்க்கிற போது உள்ளபடியே நான் வேதனைப்படுகிறேன். தொல்லியல் துறை, அந்த துறைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. 1 கோடி ரூபாய் அந்த தொல்லியல் துறையில் அவங்க என்ன பண்ண முடியும்? குழந்தைகளெல்லாம் டூர் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு போங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் கன்சர்வேஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? மியூசியம்ஸ் என்னாச்சு? எக்ஸ்கவேஷன்ஸ் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கான பணம் எங்கே ஒதுக்குறீங்க? இதை பற்றியும் கிடையாது. அதே போல் கொள்ளிடத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அணைகளை, தடுப்பணைகளை உருவாக்க போகிறோம், டெல்டா மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழல் சீரமைப்பை பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. பெரிய அளவில் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா அதனுடைய சாத்தியக்கூறு என்ன இருக்கும் என்று ஆராய்வதற்கு சொற்ப தொகைகளை நாங்கள் ஒதுக்குறோம், 10 கோடி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்தியக்கூறுகளை ஆராய்வோம் என்று சொல்லுகிறார்கள். இது போன்ற நிலைமை தான் இருக்கிறது. எனவே அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்கள், மகளிர் உரிமை தொகைக்கு 2,000 ரூபா கொடுக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி, 6 சிலிண்டர் கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, இவற்றை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை. அல்லது நாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த திட்டங்களுடைய நிலைமைகள் என்ன? கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், அதற்கு வேறு பேர் இன்றைக்கு மாற்றி அறிவிக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சொல்லப்பட்ட திட்டங்களுக்கு மாற்று பெயர்களை மாற்றி அமைப்பது ஒன்றுதான் நடந்திருக்கிறதை தவிர
அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்பதை தரவுகளின் வாயிலாக நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அதேபோல் பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிற போது நிதித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவழிக்கப்படவில்லை, நாட் எக்ஸ்பெண்டட் என்ற முறையில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒதுக்கப்படக்கூடிய நிதி இருக்கும், அந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரணங்கள் வந்திருக்கலாம், அந்த காரணங்கள் வாயிலாக அது தடைபட்டிருக்கலாம். அப்போது ஏறத்தால் நம்ம கடைசி வருஷத்தில் நம்ம கொண்டு வருகிற போது 12 மாதங்களுக்கு பதிலாக 10 மாதங்களுக்குள்ளாகவே அந்த பணத்தை நாம் ஒதுக்கி உடனடியாக இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் கூட அப்போது இருந்திருக்கும். டிஆர்பி போன்று இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸில் டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுகிற போது நிறைய நீதிமன்ற வழக்குகள் அதை தடை செய்திருக்கக்கூடும். இப்படி பல்வேறு காரணிகள் இருந்திருக்குமே ஒழிய பொதுவாக எனக்கு தெரிந்து, ஏன்னா நான் பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சராகவும் நான் பணியாற்றியிருக்கிறேன், தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அடுத்தடுத்த ஆட்சிகள் வருகிற போது எப்போதும் அதற்கான நிதியை குறைத்ததில்லை, கல்விக்கான வளர்ச்சியிலே கொடுத்திருக்கிறோம். முதல் முறையாக அதில் பள்ளிக்கல்வித்துறைக்கான அந்த ஒதுக்கீட்டை குறைத்திருப்பது உள்ளபடியே வருத்தமளிக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களிடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், அதே மாதிரி 6 சிலிண்டர், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை, இது மாதிரியான விஷயங்களை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க இந்த பட்ஜெட்ல. ஆனா அதை பத்தின மூச்சையை விட முடியாத ஒரு பட்ஜெட்டா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் இப்ப குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதுதான் எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றம். ஏன்னா இந்த பட்ஜெட்டை பற்றி மிகப்பெரிய அளவில் அவங்க ட்ரம்பட்டிங் பண்ணாங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிற பெரிய பட்ஜெட்டாக வரப்போகிறது என்று தெரிவித்தார்கள். ஆனால் எந்த அளவிற்குனா அவங்களுடைய சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்களையே அவர்கள் நிறைவேற்றவில்லை. இன்னும் கூட நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இதில் வரும் என்று சாதாரண மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நீங்கள் வழங்குகிறீர்கள், அவர் 2500 ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்களே என்று நிறைய பேர் அது வரும் என்ற மிகுந்த ஆவலிலே இந்த ஆட்சிக்கு ஆதரவான மனநிலையை கூட இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமே ஒரு ஏமாற்றத்தை இந்த பட்ஜெட் இன்றைக்கு அதை பற்றியான ஒரு பேச்சு மூச்சே இல்லை. அதில் பட்ஜெட்டில் எவ்வளவு என்னென்ற பேச்சு மூச்சே இன்றைக்கி அதுக்கான பண ஒதுக்கீட்டை பற்றியான பேச்சு இன்றைக்கி அதுக்கு வராத ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் கூட நான் ஒன்று சொல்லுங்க, நான் பட்ஜெட் அவர் படிக்கும்போது பார்த்தேன், ஒரு இடத்துல சொல்கிறாரு ஆற்றங்கரை நாகரிகங்கள் நம்முடைய இதில் எங்கே வளர்ந்து வருகிறது அப்படின்னு பார்க்குறாரு. நிதியமைச்சர் சொல்லுகிறார் இன்கா நாகரிகத்தை பற்றி சொல்லுகிறார், மெசமடோமியாவை பற்றி சொல்லுகிறார், முகஞ்சதாராவை பற்றி சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கீழடியில் வைகை ஆற்றின் நாகரிகம் தழைத்து ஓங்கிய தமிழ் மண்ணிலே வைகை ஆற்று நதியிலே வந்திருக்க கீழடி நாகரிகத்தை பற்றி அங்கே இடம்பெறவில்லை. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருணை நாகரிகம், அந்த நாகரிகத்தை பற்றி இடம்பெறவில்லை. வைப்பாற்றங்கரை நாகரிகம், நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட அண்மையிலே மலையடிப்பட்டி எஸ்கவேஷன் சைட்டுக்கு போய் பார்த்தார், அகழ்வாய்வு பணிகளை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். அது அமைந்திருக்கக்கூடிய வைப்பாற்றங்கரை நாகரிகத்தை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. தமிழ்நாட்டினுடைய நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை கூட முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை உணர்வு இல்லாத ஒரு நிதிநிலை அறிக்கையாக இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்து விட்டது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இல்லை, மாண்டெக்ஸிங் அலுவலியாவுடைய குழு போட்டிருக்காங்க, வருவாயை உயர்த்துவோம் என்று சொல்லி ஒரு குழு போட்டிருக்காங்க. ஆனால் அதற்கான முயற்சிகள் இங்கே வரலையே, டிரான்ஸ்லேட் ஆகலை. இன்னும் கூட சொன்னால் இப்போ அவங்களுக்கு நமக்கு வரக்கூடிய வருமானம் இப்போ 5000 கோடி ரூபாய் அது வருகிறது என்று சொன்னால் அந்த 5000 கோடி ரூபாய் எங்கேருந்து வருதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பணம் தான் உங்களுக்கு வருகிறது. அவங்களுடைய கிராண்ட்ஸ்லேருந்து வர்றது தான் காமிச்சிருக்காங்களே ஒழிய இந்த அரசனுடைய சொந்த முயற்சிகளில் நீங்கள் எங்களுக்கு வரும்னு சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லையே. விக்ஷித் பாரத்லேருந்து எங்களுக்கு பணம் வரும்னு சொல்கிறீங்க. அங்கேருந்து ஏற்கனவே நமக்கு சென்ட்ரலில் டேக்ஸ் டெவல்யூஷனில் வரக்கூடிய சென்ட்ரல் ஷேர் ஆன் டேக்ஸஸ் அதில் வர்றது இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்சு, அது அப்படியாக இருக்கிறது. 61000 கோடி அப்படியே தான் வரப்போகுது என்று சொல்லுகிறீர்கள். அதில் எந்த விதமான உயர்த்தி வழங்கவில்லை. எங்களுக்கு அதிகமான பணம் வருதுன்னு நீங்கள் சொல்கிறது திருப்பி ஒன்றிய அரசாங்கத்தை நம்பித்தான் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க.
உங்களுடைய வருமானத்தை எந்த அளவில் கூட்டப் போகிறது என்பதற்கான எந்த விதமான ஒரு தெளிவான ஒரு முறைகளை அவர் எடுத்து சொல்லுவார். திமுகவை மிஸ்டேக்குன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் திமுக மிஸ்டேக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து இவங்க அறிவிக்கிற பட்ஜெட்ல எப்படி நம்ம இன்க்ரீஸ் ஆகாதா, இல்லை இதுல வந்து லேக்கேஜ் ஆகாதா, இல்லை இதுல ஏதாவது அதுதான் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிற எல்லாத்தையும் நாங்கள் அடைச்சிட்டோம் எல்லாம் வந்திருந்தா அது தட் ஷுட் ஹவ் ரியலி ரெஃப்ளெக்டட் இன் யுவர் எஸ்ஓடிஆரில் கொடுத்துருக்கணும் இல்லையா? நீங்கள் என்னுடைய எஸ்ஓடிஆர் இருந்து நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், நான் வந்து லீக்கேஜ் இருந்துச்சு அதை அடைச்சிட்டேன், அல்லது என்னுடைய ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் என்னுடைய ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டில் நான் இவ்வளோ தூரம் இதை உயர்த்திட்டேன், எனக்கு இங்கேருந்து இதனால் இவ்வளோ ரூபா வருமானம் வரப்போகுது அதனால் நான் உயர்த்திறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு 15,000 கோடி வருமானம் வரப்போகுது, அதுக்கு நாங்கள் மான்டெக்ஸுங்க அல்வாலியா மூலமாக நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம், இந்தந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்படியானால் உங்களுடைய எஸ்ஓடிஆரில் அது ரெஃப்ளெக்ட் ஆகணுமே. நான் சொல்லியிருக்கக்கூடிய பிகரில் எஸ்ஓடிஆரில் ரெஃப்ளெக்ட் ஆகலையே, அதை விட கம்மியாக தானே வருது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஸோ நீங்கள் என்னென்ன காரணங்களை சொன்னீங்களோ அந்த காரணங்கள் உண்மையான காரணங்கள் அல்ல, அது அப்படியே தான் இருக்கிறது. நீங்கள் சொன்ன காரணங்கள் எந்த விதத்திலும் இல்லை. அது உண்மையாக நீங்கள் சொல்வதாக உண்மையிலே அது if it has really been translated in terms of actual and concrete action that should have been reflected in the actual figures. உறுதியா சார், அது அன்னைக்கு இன்னைக்கு அவரே ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. கடன் என்பது வாங்கத்தான் முடியும், ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் வாங்கத்தான் முடியும்னு சொல்லி நான் இப்பயும் சொல்கிறேன். கடன் வாங்குவது இந்த இரட்டிப்பாகக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து கொண்டு தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் நலத்திட்டங்களுக்காக நாங்கள் கடன் பெற்றிருக்கிறோம். அந்த கடன் பெற்றிருக்கக்கூடியதற்கு உரிய இதே காரணங்களை தான் நாங்கள் அப்பயும் சொல்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் என்ன நிர்ணயித்திருக்கிறதோ, ஃபினான்ஸ் கமிஷன் என்ன லிமிட் கொடுத்துருக்கிறதோ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம். 27% 27% நாங்கள் உள்ளுக்குள்ளான் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம். அதுக்கு மேலேயும் தான் எங்கிட்ட சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களே அதை ஒத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்கன்றது தான். அவங்களுக்கு இன்றைக்கி அந்த கடன் வாங்கத்தான் போகிறாங்க, இப்போயே வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி 22,000 கோடி இப்போயே வாங்கியிருக்காங்க. நெட் பாரோவிங் எவ்வளோ வந்திருக்கு? 1,22,000 கோடி. இன்றைக்கு நீங்கள் கடன் வாங்கிட்டோம் எங்களை பார்த்து சொல்கிறீங்களே, இன்றைக்கி நீங்கள் 1,22,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறோம் என்று நீங்களே தானே பட்ஜெட்டில் இன்றைக்கி சொல்கிறீங்க. இனி வரக்கூடிய 5 வருட காலத்தில் நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் இந்த கடன் எப்படி ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும்ல? அது இந்த அரசு மீது இந்த முதல் பட்ஜெட் மேல எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் இல்லை, பெரிய அளவிலான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. தாவேக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆட்சிகள்ல திமுக அது அதிமுக இருக்கும் தொடர்ச்சியா கடன் வாங்கி வச்சதுனால 10 லட்சத்துக்கும் மேல கடன் வந்திருக்கு. அதையெல்லாம் குறைச்சு தான் நாங்கள் வந்து அதை செயல்படுத்த முடியும். அண்ணன் எங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு அவகாசம் இருக்கு, நாங்கள் அதை படிப்படியாக நிதி ஆதாரத்தை பெருக்கி அந்த வாக்குறுதி நிறைவேற்றோம்னு சொல்கிறோம். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 10 லட்சம் கோடியை நான் கடனெல்லாம் கட்டிட்டு 10 லட்சம் கோடி நான் கடனெல்லாம் மொத்தமாக கட்டிட்டு அப்புறம் மிச்சம் நாங்கள் இப்போ என்னுடைய வருமானத்தை கூட்டி பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய வேடிக்கை. அப்படி என்றால் நிதி நிர்வாகத்தினுடைய அடிப்படையே நாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னு அர்த்தம். நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த 10 லட்சம் கடன் நீங்கள் 5 வருடத்தில் முடிக்க போகும்போது 20 லட்சம் கடனாக இருக்கும் என்பது என்னுடைய வாதம். அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நிதித்துறை செயலாளர், ஏன்னா தாவேக்காரங்க அரசியலுக்காக ஒன்று சொல்லலாம், நிதித்துறை செயலாளர் என்ன சொல்கிறார், அதுதான் நடைமுறை, அதுதான் நடக்கும். ஏனென்று கேட்டால் நாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் நலத்திட்டங்களுக்காக நாம் வாங்கியிருக்கிறோம். இன்னும் கூட சொல்லப்போனால் அவங்களே ஒரு பத்தியில் சொல்கிறாங்களா இல்லையா? அந்த பட்ஜெட்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்க, இதற்கு முந்தைய இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள், இந்த திட்டங்களால் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் தொடர்ச்சியாக நடந்துவோம்னு சொல்லி அவங்களே அதற்கான முழு ஒப்புதலையும் தந்திருக்கிறார்கள். அப்போ அவங்களே சொல்கிறாங்க, இந்த குறியீடுகளில், இந்த வளர்ச்சிகளில், பொருளாதாரத்தில், சமூக குறியீடுகளில், சமுதாய வளர்ச்சியில், சமூக நீதி திட்டங்களில் இந்த அரசு செய்திருக்கக்கூடிய இந்த சாதனைகளை, இந்த திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இதையெல்லாம் செய்வதற்கான கடன் நாங்கள் வாங்கணுமே. அந்த கடன் எதுக்காக வாங்கணும்? இந்த காரணங்களுக்காக தான் வாங்கணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அந்த திட்டங்களை செய்வதற்காக கடன் வாங்கினோம். இன்றைக்கு இந்த திட்டங்களை செய்திருக்கிறதுனால் இந்த நல்வினை ஏற்பட்டிருக்கிறது, இந்த நல்ல எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கிறது, இதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் என்று அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு வாங்கிய கடனை மக்கள் நலத்திற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு அவற்றை செலவழித்திருக்கிறது என்பதற்கு அவங்களே எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நற்சான்று. சார், 2 கேள்வி சார். ஒன்று, கடந்த காலங்களில் பூவத்துக்கும் அடையாருக்கும் நம்ம சரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு பல ஸ்டடீஸ் நடந்திருக்கு, பல ஏராளமான பணம் செலவழிக்கப்பட்டிருக்கு திமுக ஆட்சியிலும் சரி, முந்தையும் சரி. ஆனால் அது எதுவுமே வந்து நடக்கலை.
இப்போ இவங்களும் அதை ஒரு சார்ஜஸ் வச்சிருக்கிறாங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் பணத்தை முந்தைய அரசு வீணடிச்சிட்டாங்கன்னு சொன்ன நிதியமைச்சர், நாங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டடி பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் ஃபண்ட் அலாட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறார். ரெண்டாவது கேள்வி இது. அதாவது மக்களுக்கு கவர்ச்சிகரமான திட்டங்களை தொடர்ந்து தேர்தலும் போது அறிவிக்கிறது. இப்போ மிகப்பெரிய ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸில் இருக்கும்போது இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அது எப்படி என்ன செய்வாங்க? அதனால் அதுக்கான செயல்முறை திட்டங்கள் ஏதும் இந்த அரசுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் பார்த்த அளவிற்கு அவங்களுடைய இருக்கக்கூடிய இந்த நிதி நிலை ஆதாரங்கள் கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், அவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த விவரங்கள், நிதிநிலை அறிக்கைகளை அவர் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள், இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கும் போது இதை ஒழுங்காக செயலாற்றுவதற்கான ஒரு செயல் திட்டங்களை வகுத்து கொண்டு அதை நோக்கி அவர்கள் செயல்படுத்த முனைவதாக எனக்கு தோன்றவில்லை. பள்ளிக்கல்வித்துறையில வந்து தாவேகாவுடைய பட்ஜெட் தான் பள்ளிக்கல்வித்துறைக்கே வந்து உண்மையான நிதி பகிர்வை கொடுத்திருக்கு, உயர்வை கொடுத்திருக்கு. கடந்த ஆட்சி காலங்களில் வந்து தவறான கணக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு, தேவையற்ற உயர்வுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆறுமுகம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? தேவையற்ற உயர்வுகள் எங்கே இருக்குது? நமக்கு வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம என்னென்ன உங்களுக்கு செலவுகள் வர வேண்டுமோ அந்த செலவுகளை நாங்கள் செய்வதற்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுகிறது. அந்த நிதி ஒதுக்கீடுகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு நீங்கள் அதிகமான நிதியை பெற்றுத் தருவதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முனைந்து செயல்பட்டு அவர் அந்த நிதியை வாங்கியிருக்கணும். இன்றைக்கு அவர் அந்த நிதியை கூடுதலாக அவருடைய முக்கியமான துறைக்கு பெறுவதிலே அவர் தவறி இருக்கிறார். அதை மறைப்பதற்காக இது கூடுதலாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறேங்க, அவரே ஒரு செய்தியாளர் சந்திப்புன்னு சொன்னார் சார், 50,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி. அதான் தேவை இருக்குது. நீங்கள் இன்னொன்று கூட சொல்ல, ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு சூப்பர் சேஃப்டி சூப்பர் சிஎம் அப்படின்னு போட்டு ஒரு இது ஒன்று இன்றைக்கி ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 பள்ளிக்கூடத்துக்கு 132 கோடி நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஏறத்தாழ ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 1.5 லட்ச ரூபாய் தான் வரும். 1.5 லட்சத்தில் என்ன நீங்கள் அங்கே சூப்பர் சேஃப்டி, சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சூப்பர் கிளன்லினஸ் என்ன அங்கே நீங்கள் கொண்டு வந்துடப்பட முடியும்? 10,000 ஸ்கூலுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க? ஒரு ஸ்கூலுக்கு 10,000 ஸ்கூலுக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு, அந்த தொகை எவ்வளவு மொத்தம் ஒரு ஸ்கூலுக்குன்னு எடுத்து பாருங்கள். 10,000 பள்ளிக்கூடத்தை முதல் கட்டமாக நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அந்த 10,000 பள்ளிக்கூடத்தில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வருவதற்கு நீங்கள் எவ்வளவு செலவழிக்க வேண்டிய தொகை கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஏறத்தாழ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 1,30,000 ரூபா வரும். 1,30,000 ரூபா கொண்டு ஒரு பள்ளிக்கு நீங்கள் ஒரு பாராளை என்னென்னலாம் செய்வீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, தூய்மை பண்ணி செய்வீங்கன்றீங்க, அங்கே இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்றீங்க, அப்புறம் அங்கே இருக்கவங்களுடைய அந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துவேன்றீங்க, இவ்வளவு வேலையை நாங்கள் பண்ணுவேன்றீங்க. அப்போ அந்த இவ்வளவு செய்கிறதுக்கான ஒரு நிதி வேணும் இல்லையா? 1 லட்ச ரூபாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார், நம்ம லாஸ்ட் கவர்மெண்ட்டில் பேராசிரியர் அன்பழகன் கல்வி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 1,500 கோடி, 5 வருஷத்துக்கு 7,500 கோடியில் அரசு பள்ளிகளில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுன்னு அறிவித்தோம். அதை நம்ம எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் சார்? அது நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம் சார். நிறைய செலவு அந்த பள்ளி கட்டிடங்கள் முழுமையாக ஒவ்வொரு இடங்களிலும் அந்த பள்ளி கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்களே திறந்து வைத்திருக்கிறார்கள். தேவையான பள்ளி கட்டிடங்கள் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வெறும் கிளாஸ் ரூம்ஸ் மட்டும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆய்வகங்கள் போன்றக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் எல்லாமே சேர்த்து தான் அது வந்திருக்கிறது. ஒரு மேசிவ் ஸ்கீமாக அதை கொண்டு வந்து அந்த ஸ்கூல் அந்த ஸ்கீமை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலையே. நிதி அறிக்கையில் குறிப்பிடும்போது நிதி பற்றாக்குறை சுமையை திமுக திறமையாக கையாண்டு குறைச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல நிதியமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தவறான எஸ்டிமேட் கொடுத்து நிதி பற்றாக்குறை குறைத்து காட்டுறீங்க, நிதி பற்றாக்குறை 40,000 எஸ்டிமேட் பண்ணது 50,000 இருக்கு அப்படின்னு நாங்கள் ரீவேல்யூட் பண்றோம்னு சொல்றாரு. அதாங்க கன்வீனியண்ட்டாக அவர் ஒரு திருப்பி சொல்கிறார். ஏன்னா அவர்களுடைய ஃபிகர்ஸை வச்சு தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எங்கே அவங்க ஃபிஸ்கல் டெபிசிட்டில் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றப்பெல்லாம் நான் அவர் பேச இன்றைக்கி காலையில் உட்காந்து நான் குறித்து கொண்டே வந்து எங்கெங்கெல்லாம் அவங்க சொன்னதில் அவர் விட்டுருக்காரு அப்படின்றத நான் திருப்பி ஒன்றொன்றையும் குறிப்பிட்டே வந்திருக்கேன். நிதி பற்றாக்குறை எவ்வளோ வந்திருக்கு, ரெவன்யூ டெபிசிட்டில் எவ்வளோ வந்திருக்கு, ஒன்றொன்றையுமே நான் எல்லாம் குறித்து கொண்டு உங்கள்கிட்ட ஏற்கனவே அந்த ஃபிகர்ஸ் ஏற்கனவே நான் விளக்கி இருக்கிறேன். எனவே தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக இவற்றையெல்லாம் அவர்கள் திருப்ப ஒரு நரேட்டிவை உருவாக்குறாங்க.
அப்படி நெரேட்டிவை அவங்க உருவாக்க முயன்று இந்த பட்ஜெட்லேயே அவர்கள் தோற்றிருக்கிறார் என்பதைத்தான் இந்த பட்ஜெட்டில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு நிரூபிக்கிறது. சார், பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதற்காக இதில் எதுவும் தனியாக பட்ஜெட் ஒதுக்கிக்காங்களா? எங்கேயும் காணுமே. சார், மீன்பிடி தடை காலத்தில் திமுக 8000 ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்க, அதை குறைச்சி 7000 ஆக்கியிருக்காங்க. மீனவர்கள் அதிருப்தி நிச்சயமா சார், நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லலை, நீங்கள் நான் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் அதுக்குள்ளே என்ன பண்ணேன், நான் நாளைய தினம் நாளை மறுநாள் துவங்கி பட்ஜெட் விவாதம் சட்டமன்றத்தில் இருக்கிறது. சட்டமன்றத்தில் இதே போல் நிறைய விஷயங்களை எங்கெல்லாம் அவர் பண்ணியிருக்கால சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் பேசக்கூடியவர்கள் அவற்றையெல்லாம் விரிவாக சட்டமன்றத்தில் பேசுவதற்கு இருக்கிறார்கள். எனவே எல்லாவற்றையும் நாம் இங்கேயே பேசிவிட்டாலும் அதுவும் சுவையாக இருக்காது. எனவே அவர்களுக்கு நாம் வழிவிடுவோம். இதில் கவர் பண்ணாத பல விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்கிறது. அவற்றையெல்லாம் அவர்கள் விளக்குவார்கள்.